ஸோ 2026 பார்த்தீங்கன்னா பெங்காலியில் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட ஜாஸ் சிட்டி அப்படின்ற வெப்சீரிஸ் வந்து இப்போ சோனியில் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். இந்த சீரிஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 1 hour டியூரேஷன் கிட்ட வந்துருது. சரி, இந்த சீரிஸோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 1972 டைம் பீரியட்ல பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை இப்படியாவது பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிவினை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இதுல மெயினா கல்கட்டால இருக்கிற ஜாஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நைட் கிளப்ல பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சி நடத்துறேன் அப்படின்ற பேர்ல முஸ்லிம்ஸுக்கு எதிராக ஒரு சில போராட்டங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்காலி முஸ்லீம் இடையேயான போராட்டங்கள் அப்படின்றது எப்படி வெடிச்சுது, இதுக்கு நடுவில் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த சீரீஸ்ல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. மெயினா இந்த சீரீஸோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா 90s டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மெயினா இந்த சீரீஸோட செட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. ஆக்டிவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட், சவுண்ட் ஒர்க் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், அதை முடிஞ்ச அளவுக்கு ஆன் ஸ்கிரீன்ல நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகும். பெருசா எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹை மூமெண்ட் அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த சீரீஸுக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பாத்தீங்கன்னா 6.3.